ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் 24 சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா ராகி ஒரு கேழ்வரகு மாவு சப்பாத்தி. இப்போது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கணும். இதில் தேவையான அளவு வெங்காயம், குடமிளகாய், கேரட், அப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். வேணும்னா இதில் பச்சை மிளகா சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். அண்டு முட்டைக்கோஸ் வேணால் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ இது எல்லாமே ட்ரையாக இருக்கும் போதே கொஞ்சம் வரலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது இதை நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பிணைஞ்சா போதும். இதுக்கு மேலேயும் பிணைஞ்சோன்னா அது சரியாக வராது செய்யறதுக்கு. இப்போ இதை கொஞ்சம் பெரிய பெரிய பால் சைஸில் உருட்டி வச்சுக்கணும். இப்படி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இல்லைனா வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த சப்பாத்தி தேய்க்கிற இதில் வந்து இதை தேய்க்க முடியாது. ஸோ கையை வச்சு அழுத்தி விட்டு தான் இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இது இப்போ நல்லா சூடாக இருக்க ஒரு தோசைக்கல்லில் போட்டு வேக வைக்கலாம். அது வெந்துட்டுருக்கும் போதே அடுத்ததையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்று முடிஞ்சோன்னே இன்னொன்று போட்டு சீக்கிரமாக பண்ணிடலாம். இது இப்போது ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்துருச்சு. திருப்பி போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கு நிறையா எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே போதும். இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததையும் நம்ம போட்டுடலாம் இதே மாதிரி. ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே போடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.